தேவனையும் ஆண்டவர் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையின் சமாதானம் பெருகுவதாக. இந்த செய்தி ஆன்லைன் மூலமாய் நேரடியாக கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாக உங்கள் யாவரையும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்றைய செய்தியின் தலைப்பு How can obtain the divine righteousness? How can obtain the divine righteousness? தெய்வீக நீதியை நீங்கள் எப்படி பெற முடியும்? தெய்வீக நீதியை நீங்கள் எப்படி பெற முடியும்? இது ரொம்ப ஆழமான செய்தியை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது சரீரத்துக்கானது அல்ல, நம்ம ஆத்துமா மீட்புக்கான ஒரு செய்தி, ஆத்துமா வளர்ச்சிக்கான ஒரு செய்தி, ஆத்துமாவுடைய முதிர்ச்சிக்கான ஒரு செய்தி, ஆவிக்குரிய மனிதனுக்கான செய்தி, தோட்டத்தில் உள்ளே இருக்கிறவங்களுக்கான செய்தி. தோட்டத்தில் வெளியில் இருக்கிறவங்களுக்கு இல்ல, தோட்டத்துக்கு உள்ள இருக்கிறவங்க, those who are in the garden of the Lord. ஆமென். அவங்களுக்கு தான் இந்த செய்தி. சரி, ரட்சிப்பு என்பது ஏற்கனவே சொன்னேன், அது நம்முடைய மாம்சத்துக்குரியது. ஆனால் நீதி என்பது நம்முடைய ஆத்துமாவுக்குரியது. நீதி என்பது, ஆனால் உலக நீதி ஒவ்வொரு தேசத்துக்கும் வித்தியாசமா இருக்கும். The worldly righteousness is vary from country to country. Is it not? உலக நீதியானது ஒவ்வொரு தேசத்துக்கும் என்ன ஆகுது? வித்தியாசமானது. ஆனால் தேவனுடைய நீதி என்றைக்குமே மாறாது. The divine righteousness will never change, because God is same yesterday, today and forever. Amen. என்னென்றால் தேவன் மாறாதவர். He is also unchanging God. ஆகவே அவருடைய நீதி மாறாது. சரி, what does it mean righteousness? Righteousness என்ன? நீதினா என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. தேவனுடைய நீதி என்பது தேவனுடைய சாயல். தேவனுடைய நீதி, the divine righteousness is nothing but the likeness of God, the very nature of God. தேவனுடைய சுபாவம், தேவனுடைய சாயல் தான் தேவனுடைய நீதி. நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். எங்க? சரீரத்தில். ஆனா ஆத்துமாவில் இல்லை. சரீரத்துக்குரிய நீதி சிலுவையிலே, ஆனால் ஆத்துமாவுக்குரிய நீதி சத்தியத்தில். ஆமென். அல்லேலூயா. The righteousness of soul comes from the truth. Truth alone. Hallelujah. சத்தியத்திலிருந்து தான் தேவனுடைய நீதி விளங்கும். It emerges from the truth of God, the righteousness God. From the crucifixion, சிலுவை பாடுகளினாலே, சிலுவையிலிருந்து நமக்கு ரட்சிப்பு வருது. ஆனா ஆத்மாவுக்கு வேண்டியது நீதி. ஏனென்றால் தேவன் நீதியாய் இருக்கிறார். தேவன் நீதியாய் இருக்கிறார். யாத்திராகமம் 9:27. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். கர்த்தர் நீதியுள்ளவர். Exodus chapter 9 verse 27. கர்த்தர் நீதியுள்ளவர். Is the righteous God of righteousness. அவர் நீதியுள்ளவர். இந்த நீதிக்கு நேராக தான் நாம நம்மளுடைய ஆத்துமாவை என்ன பண்ணணும்? நடத்த பிரயாசப்படும்.
ஏனென்றால் இந்த ஆத்மா என்பது அறிவு, நம்முடைய உணர்வுகள், நம்முடைய தீர்மானிக்கிற சக்தியினாலே உலகத்துல பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் இந்த 3 நாளே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்னா கரைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அறிவினாலே கரைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பழக்கங்களினாலே, வாழ்க்கை முறையினாலே, பிஹேவியர்னாலே, நம்முடைய கான்டாக்ட் மூலமா இந்த ஆத்மாவது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கம்ப்ளீட்லி கரப்டட். இது கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த ஆன்மா இந்த கரையிலிருந்து, திரையிலிருந்து, பாவத்திலிருந்து மீட்கப்படணும்னா நீதியுள்ள தேவன் என்ன சொல்றாருங்கிறத கவனிக்கணும். இந்த நீதியை ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால மாத்திரம் அடைய முடியாது. ஞானஸ்நானம் என்பது பேப்டிசம், வாட்டர் பேப்டிசம் signifies our standard. நம்முடைய நிலையை குறிக்குது. It speaks about our Christian faith, விசுவாச வாழ்க்கையை குறித்து சொல்லுது. ஆனா நீதி என்பது ஆண்டவரை அறிகிற அறிவினால தான் வரும். ஆண்டவரை அறிகிற அறிவினால தான் வரும். ஆண்டவரை அறிகிற அறிவினால வரும்னா அப்போ அந்த அறிவை என்ன செய்யணும்? அடையணும். அந்த அறிவை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். அப்ப கற்றுக்கொள்ளாதவங்க விசுவாசிகளா இருப்பாங்க. அவங்க மதத்துல, கிறிஸ்துவ மதத்துல இருப்பாங்க. ஆனா மார்க்கத்துக்கு வரமாட்டாங்க. அதாவது தோட்டத்துக்கு வெளியில சுத்தி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா தோட்டத்துக்குள்ள வரமாட்டாங்க. வசனம் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, உண்மையா இருக்கணும்னு விரும்புவாங்க, குடும்பத்தை நல்லா நடத்துவாங்க. ஆனா நீதி நியாயத்துக்குள்ள வரமாட்டாங்க. வரவும் விட மாட்டான் பிசாசு. ஆனா எல்லாமே பேசுவாங்க. ஊழியத்தை பத்தி பேசுவாங்க, ஊழியம் செய்வாங்க, வசனத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா நீதிக்குள்ள வாங்கன்னா வரமாட்டாங்க. இந்த இடத்துல தான் பிசாசு என்ன செய்யுது? செக்கு வைக்க. பைபிள் நல்லா படி, நல்ல ஊழியம் செய், தப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனா எதை விட்டு? மத்தேயு 23:23 சீக்கிரம் படிங்க. மத்தேயு 23:23. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. Very very important scripture it is. இது ரொம்ப முக்கியமான விஷயம். யாருக்கு சொல்றாங்க? வேதம் அறிந்தவர்களுக்கு சொல்றார். நியாயப்பிரமாணத்தை கற்று தேறினவர்களுக்கு சொல்றார். வேதபாரகரே, நீங்கள் மாய்மாலம் பண்ணுகிறீர்கள். You are all hypocrites. நீங்க எல்லாரும் மாய்மாலம் பண்ணுகிறீர்கள். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஓ unto thee. ஏன்? நீங்க உங்களுடைய பொருள்கள்ல தசமாம் கொடுக்கிறீங்க, தானியத்தில் தசமாம் கொடுக்கிறீங்க, சம்பாத்தியத்தில் தசமாம் கொடுக்கிறீங்க. ஓகே. ஆனா முக்கியமான நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற, நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது இல்ல, கற்பித்திருக்கிற. கற்பித்தல், நல்ல கவனிச்சுங்க, கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய, என்னது? the most precious things. விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தை விட்டு விட்டீர்கள். Matthew chapter 23 verse 23. You are grasping, what you are doing is
You are grasping the minor things or leaving the major things. நீங்க சின்ன விஷயத்தை பிடிச்சிட்டு பெரிய விஷயத்தை விட்டுறீங்க. You are leaving, you are not adapting. You are not learning. நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க, கற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க. எதை? நீதியை, இரக்கத்தை, விசுவாசத்தை, அன்பை எல்லாத்தையும் விட்டுறீங்க. எதை பிடிச்சிட்டு எதை விட்டுறோம்? ரட்சிப்பை பிடிச்சிட்டு எதை விட்டுறோம்? முக்கியமான விஷயமாகிய நீதியை விட்டுறோம். ரட்சிப்பை பிடிச்சுக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஓகே, சந்தோஷம். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், வெரி குட். ஆனா இது எல்லாமே சரீர மீட்பு, ஒரு அத்தாட்சி, ஒரு அடையாளம். is a sign. Water baptism is one of the sign, ஒரு அடையாளம். சரிங்களா? ஆனா ஆத்துமாவுக்கு தாங்க நம்முடைய ஆண்டவர் என்னவா இருக்கிறாரு? மணவாளனாய் இருக்கிறார். சரீரத்துக்கு அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. He is our groom, bridegroom. அவர் நம்முடைய மணவாளன். எதுக்கு? நம்முடைய ஆத்துமாவுக்கு. அப்ப ஆத்துமாவுக்கு அவர் மணவாளன்னா ஆத்துமாவை அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். அப்ப ஆத்மாவில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாற்றுகிறதுக்கு நாம முயற்சிக்கணும். எதன் வழியா? நீதியை தேடுறதுனால. மத்தேயு 6:13 என்ன சொல்லுது? Seek the kingdom of God and his righteousness first. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் என்ன பண்ணுங்க? ஆமா, find out the righteousness of God. Learn about the God's righteousness. Cleave the righteousness of God. தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய நீதியை பற்றிக் கொள்ளுங்கள். தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்ளுங்கள். Cleave, learn and live in the light of the righteousness of God. Hallelujah. Hallelujah. ஆமா, பற்றிக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும், அதுல வாழணும். Try to live in the righteousness of God. ரொம்ப முக்கியங்க. தேவ நீதி அடையிறதுங்கிறது லேசான விஷயம் இல்ல. என்ன பண்ணணும்? நம்ம ஆத்மா மாறணும். Our soul has to be transformed according to the word of God, according to the perfect will of God. தேவனுடைய பரிபூரண சித்தத்தின்படி நம்முடைய ஆன்மா என்ன ஆகணும்? மாறணும். Divine transformation should take place. ஏன்னா ஆன்மீக மனிதன் எதுல ஆசீர்வாதமா இருப்பான்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போதுதான். அல்லேலூயா. நம்ம பாடிக்கு நியூட்ரிஷன் இல்லைன்னா எப்படி சோர்ந்து போகுது, இளைச்சு போகுது, வியாதிப்படுதோ அதே மாதிரி தாங்க. நீங்க வசனத்தை படிக்கலாம், வசனத்தை மனப்பாடம் பண்ணலாம், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற அளவுக்கு நீங்க அறிவு இருக்கலாம். ஆனா ஆத்மாவுக்கு தேவையான நீதியை நீங்க உள்ள படிப்பிச்சு உள்ள கொண்டு போகலன்னா we are utter failure. நம்ம முற்றிலும் தோல்வி உள்ளவர்கள். நிறைய வசனம் தெரியுங்க நிறைய பேருக்கு, ஆனா they don't know what is the righteousness of God. தேவனுடைய நீதி என்னன்னு தெரியாது. தேவனுடைய சாயல் தான். தேவனே எப்படிதான் இருக்கிறாரு? நீதியா இருக்கிறார். சொல்லுங்க, நம்முடைய தேவன் நீதியின் நியாயமுடையவர். அதனாலதான் உலகத்தில் எந்த நீதி மாறினாலும் கவலைப்படாதீங்க. தேவ நீதி உங்க வாழ்க்கையிலே நிச்சயமாய் வந்து பலிக்கும். யாருக்கு? நீதியை தேடுறவங்களுக்கு. நீதியை தேடணும், நீதியை தேடணும். Seek the kingdom of God and his righteousness first. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கன்னு சொல்றாரு. ஆனா எதை தேடுறோம்? வசனத்தை தேடுறோம். ஏன்? விசனம் போகணும், விசனம் போகணும்னு வசனத்தை தேடிட்டு இருக்கிறோம். ஆனா விசனத்தில் ஆண்டவர் செய்வேலை சுமந்து தேடிட்டாரு. எது நமக்கு தேவையோ
அதுல நம்ம என்ன செய்யணும்? கடின உழைப்பு இருக்கணும். கடின உழைப்பு இருக்கணும். சும்மா ஜெபம் பண்ணிட்டே இருந்தா ஒண்ணுத்தும் வளராதுங்க. எதுக்கெடுத்தாலும் ஜெபம் பண்றது, கற்றுக்கொள்ளாம ஜெபம் பண்றதே பாவங்க. சொல்லுங்க, கற்றுக்கொள்ளாம சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது என்னது? கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்கும். ஏன்? வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்ப ஊழியமும் அருவருப்பானது. நீ செய்யற உபவாசமும் அருவருப்பானது. சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் அழுத்தி. ஐக்கியமும் ஜெபமும் ஆராதனையும் detestable in the sight of the Lord. அருவருக்கப்படக்கூடிய விஷயமாய் கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதா? ஏன்னா சங்கீதம் 28:9 படிங்க. சங்கீதம் நீதிமொழிகள், Proverbs 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. குட். ஜெபமும் அருவருப்பானது. அப்போ பாடுற பாடலும் ஆராதனையும், நீங்க ஆராதனைக்கு வருவதும், கொண்டிருக்கிற ஐக்கியமும், இங்க குடிக்கிற டீயும், புரியுதா? எல்லாமே அப்படின்னு நான் சொல்லல, நீதிமொழியில் சாலமோன் மூலமா தேவன் சொல்றார். நீங்க வெறும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பா இருக்கும். நீதியே ஜெபம் பண்ண முடியாது. நீங்க நீதிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா தோட்டத்துக்குள்ள இருக்கிறவன் நீதியில ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. Paul is a man of God. He was striving in the prayers. ஜெபத்துல போராடி கொண்டிருந்தான். ரோமர் 15:31 நான் செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல, as I am striving in the prayers, நான் என் ஜெபங்களிலே போராடுகிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க? ஜெபங்களிலே போராடுங்கள். ஆனா நம்ம என்ன செய்றோம்? அவர் ஜெபத்துல போராடினாரே, நம்ம ஜெபம் பண்ண போராடுறோம், ஜெபிக்க போராடுறோம். நேரமே இல்லை, துதிக்க நேரம் இல்லை, கற்றுக்கொள்ள நேரம் இல்லை, வேலை அதிகம். ஆத்தும மனுஷன் செத்து போயிடுவான். ஆத்தும மனுஷன் செயலற்று போயிடுவான். It's become inactive. Your soul will become good for nothing. Have a strong concern about your soul. உங்களுடைய ஆத்மா குறித்து மிக அக்கறை உடையவர்களாக இருங்கள். அதுதான் மனவாட்டி. அல்லேலூயா. அதனால தேவ நீதியை வெளியே கொண்டு வரணும்னா கர்த்தர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர். சரி, ஒரு குடும்பத்தை உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 1:6 படிங்க. Luke chapter 1:6. அவர்கள் இருவரும்னா யாரு? சகரியாவும் எலிசபெத்தும். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். குற்றமற்றவர்களாய், blameless, spotless, flawless, குற்றமில்லாதவர்களாய், குறை இல்லாதவர்களாய், கரை இல்லாதவர்களாய் இருந்ததுக்கு காரணம் என்ன? They follow, they live according to the righteousness of God's commandments and precepts, statutes. கட்டளையின்படியேயும் நியமங்களின்படியேயும் அவர்கள் வாழ்ந்தார்கள். எப்படி? குற்றமற்றவர்களாய், நீதியோடு கூட. இப்ப நீதி எதுல வருது? இப்ப
வசனத்தில் இருந்தா either it comes from word of God, the righteousness either comes from the word of God or from the promise of God. வசனத்திலிருந்து தேவனுடைய நீதி வருதா, வாக்குத்தத்தத்திலிருந்து வருதா? சொல்லுங்க. நம்ம எதை பண்ணிட்டு இருக்கிறோம்? வசனத்தை படிச்சுக்கிறோம், வாக்குத்தத்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு ஏதாவது கொடுப்பீங்களா, ஏதாவது கொடுப்பீங்களா, ஏதாவது கொடுப்பீங்களா கெஞ்சிக்கிட்டு கிடக்குறோம், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஜெபம் பண்ண தேவையில்லைங்க. உங்க தேவைக்காக வேறெல்லாம் உங்களுக்கு தேவை என்று கர்த்தர் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். தருவாரு. எப்போ? நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை முதல்ல தேடணும். இதை விட கூட தருவார். இல்லைன்னா கூட தான் தருவார், மாட்டிக்கிட்டு சுத்த வேண்டியதுதான். புரியுதா? கவனிங்க. இந்த தேவ நீதி எதுல இருக்குன்னா தேவனுடைய கட்டளைக்குள்ளேயும் பிரமாணங்களுக்குள்ளேயும். தேவ நீதி எங்கதான் இருக்கு? எங்கதான் மறைஞ்சிருக்கு? இந்த ரெண்டையும் அந்த கணவன் மனைவி என்ன செய்தாங்க? நடந்தார்கள். They lived according to the righteousness of God. Without blame. கவனிங்க. கட்டளை, commandments, கட்டளையை ஃபாலோ பண்ணுங்க. கட்டளையை அறிந்து கொள்ளுங்க. பிரமாணத்தை அறிந்து கொள்ளுங்க. ஆனா சபைக்குள்ளே போக்குவரத்துமா இருந்தீங்கன்னா எதையும் அறியாம, அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சபைக்கு போக்குவரத்துமா இருக்கிறவருடைய பேர் என்ன? நான் சொல்லல, வேதத்தில் என்ன இருக்கு தெரியுமா? போக்குவரத்துமா இருக்கிற துன்மார்க்கரை கண்டே. அவங்க யாரு? இப்ப விசுவாசிகளா துன்மார்க்கரா? சொல்லுங்க. வாரத்துக்கு ஒரு முறை தான் வரீங்க நிறைய பேர், அது ஒழுங்கா வர்றதில்லை, அதுவும் டைமுக்கு வர்றதில்லை, அதுவும் குடும்பமா வர்றதில்லை. அப்போ நீங்க எந்த அளவுக்கு கடவுளை கனப்படுத்துறோம் அப்படிங்கிறத பாருங்க. வாரத்துக்கு ஒரு முறை தான் வரோம், குடும்பத்தோடு வரதில்லை, டைமுக்கும் வரதில்லை, ஒழுங்காவும் வரதில்லை. அப்ப தேவ நீதி இருக்குமா? தேவ நீதி இருக்குமா? உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. தேவ நீதி இருக்கா? நீங்க விசுவாசம் இருக்கலாம், நான் விசுவாசிக்கிறேன், ஆனா கிரியை இல்லைன்னா அந்த விசுவாசம் காலி. கிரியை இல்லைன்னா அந்த விசுவாசம் போய். அதனால கவனிங்க. இத குறித்து உபாகமம் 4:8 என்ன அழகான ஒரு வசனம் இருக்கு தெரியுங்களா? Deuteronomy chapter 4 verse 8. Please go through it. இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழு, நான் உங்களுக்கு விதிக்கிறது என்ன? கட்டளையிடுகிறேன். I have commanded you. நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்னது? ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும். மறுபடி படிங்க. நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? பாத்தீங்களா? நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளை. என்ன? எவ்வளவு என்ன கட்டளை? இப்ப கட்டளைக்குள்ள என்ன இருக்கு? இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற, சொல்லுங்க, வேறு பெரிய ஜாதி இல்லவே இல்லைங்க உலகத்துல. அப்போ பெரிய ஜாதி அப்படின்னா பெரிய நீதி இருக்கணுங்க. ஏன்னா பெரியவருக்குள்ள பெரிய நீதி இருக்கு. அந்த பெரிய நீதி அடைஞ்சவங்கன்னா பெரிய ஜாதி.
ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற ஜாதி இது எல்லாம் சொல்லிட்டு உள்ள வராதீங்க, ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கிற ஜாதி எல்லாம் கொண்டாந்து உள்ள கொண்டாந்து சர்ச்சுக்குள்ள கொண்டாந்து விட்டீங்கன்னா, உங்களுடைய திருமணத்துல விட்டீங்கன்னா, எல்லாருக்கும் எங்க அந்த ஜாதி பார்க்கிற இடம் வரும்னா திருமணம் தான். திருமணத்துக்குள்ள இருமணம், ஆனா ஒரு மனம் இருக்குதான்னு பாரு. இதுல நிறைய பேர் விழுந்துருவாங்க. ஆனா போடுவாங்க, திருமணம் சொர்க்கத்தில் நியமிக்கப்படுகிறது, இது கர்த்தரால் உண்டானது. சொர்க்கத்திலேயா ரொக்கத்திலேயான்னு அப்படிதான் தெரியும். இல்லைங்கதா? அந்த வார்த்தை அருமையான வார்த்தைங்க, நீதியுள்ள கட்டளைகள். அப்போ நீதி எதுக்குள்ள இருக்குன்னா வசனத்துக்குள்ள இல்லைங்க. வசனம் நமக்கு ஆத்துமாவுக்கு ஆகாரம் தான். வசனம் ஏற்கனவே சொல்லி இருக்கிற வசனம் நமக்கு வாழ்வதற்கு ஆதாரம், ஆகாரம். Words are like a food, spiritual food. Prophecy is a warning. Promises is a hope. It gives hope. வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும். தீர்க்கதரிசனம் உங்களுக்கு எச்சரிப்பை கொண்டு வரும். வசனம் உங்களுக்கு ஆகாரம். That is a manna of God. Words are nothing but manna. Amen. It's the word of God. வசனம் என்பது ஆண்டவர் ஆவிக்குரிய ஆகாரம். வாக்குத்தத்தம் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும். It gives a special hope, living hope. Promises is a prosperity. Amen. அது ஒரு செழிப்பு தான். ஓகே, சந்தோஷம். ஆனா இதை வச்சு பரலோகம் போக முடியாது. By these things you cannot enter into the kingdom of heaven. எல்லாம் புரிஞ்சுங்க. ஆனா எதை வச்சு தான் போக முடியும்? கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நீதியையும் நியாயத்தையும் வச்சுதான். வேறு ரட்சிப்பை வச்சு நீங்கே என்ன பண்ணலாம்? சுத்திக்கிட்டே கிடக்கலாம். ஆனா நீதி நியாயமும் கடவுளுடையது, அவருடைய சாயல். அவருடைய சாயலா இருக்கும்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த அளவுக்கு நீதியான கட்டளைகளையும் பிரமாணங்களையும் பெற்றிருக்கிற வேறே வேறே சத்தமாதான் சொல்லுங்களேன், வேற பெரிய ஜாதி எது? வசனத்தை மாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா வேலைக்காக. அதனால வசனம் வேணாம்னு சொல்லல, வேணும். அதுதான் சஸ்டெயின் பண்ணும், அதுதான் சஸ்டெயின் பண்ணும், ஜீவனை நம்ம காக்கும். ஆனா கடவுளை போல மாறணும்னா எது வேணும் உங்களுக்கு? இப்போ சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தர் இட்ட சகல கட்டளையின்படியையும் நியாயங்களின்படியும் வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு குறை இருந்ததா? இருந்தது. குழந்தை இல்லைல்ல, முதிர் வயது வரைக்கும் குழந்தை இல்லைல்ல. ஆனா கவனிங்க, நீதி வருங்க, வெயிட் பண்ணுங்க. நீதி ப்ரொடியூஸ் பண்ணும். நீதி ஒரு காலம் ஃப்ரூட்ஃபுல்லா இல்லாம இருக்காது. கண்டிப்பா நீதி ஃப்ரூட்ஃபுல்லா கொண்டு வரும். ஆமென். நீதி ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். The righteousness of God will produce the divine fruits. Amen. Hallelujah. தெய்வீக கனியை மாத்திரம் இல்ல, மாம்சீக கனியையும் கர்த்தர் கொடுப்பார். தேவ நீதிக்கு வாங்க. உங்க கற்பம் ஆசீர்வதிக்கப்படுதா இல்லையா பாருங்க. கையில இருக்கிற ரொக்கம் ஆசீர்வதிக்கப்படுதா இல்லையா பாருங்க. கற்பமும் ஆசீர்வாதமா இருக்கும், ரொக்கமும் ஆசீர்வாதமா இருக்கும். வீண் செலவே வராது. அதனால அவங்க ரெண்டு பேரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைப்படி வாழ்ந்தார்கள். அவர்கள் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். இன்னொரு வார்த்தை லூக்கா 2:25 பாருங்க. அவர் யாரு? அவர் எப்படி வாழ்ந்தார் பாருங்க. சிமியோன் 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும். கவனிங்க, சிமியோன் என்பவன் ஆண்டவருடைய தேவனுடைய பார்வையிலே நீதி உள்ளவனாய் இருந்தான்.
Luke chapter 2:25. The man of God, Simeon. He is full of righteousness. அவன் நீதி உள்ளவனாய் இருந்தான். அப்ப நீதி உள்ளவனா என்ன, எதை பின்பற்றி இருந்தான்னு அர்த்தம்? கட்டளைகளை பின்பற்றிட்டு இருந்தான், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றிட்டு இருந்தான். நமக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆனா பிரமாணம் கட்டளை எல்லாம் எனக்கு இருக்காது, வாழ்க்கையில ஒழுங்கு இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, உண்மை இருக்காது, உத்தமம் இருக்காது, நான் வருவேன் போவேன், அவ்வளவுதான். அப்ப என்ன இல்லைன்னு அர்த்தம்? நீதியும் கட்டளையும் இல்லைன்னு அர்த்தம், நியாயமும் இல்லைன்னு அர்த்தம். கடவுளுடைய வருகையில நம்ம கைவிடப்பட்டுருவோம். உங்க ஆன்மா என்ன ஆகாது? மறுபிறப்பு அடையாது. உங்க ஆத்மா மறுபிறப்பு அடையலைன்னா, அதாவது if the transformation does not take place, what will happen? We cannot obtain transfiguration. நீங்க மறுபிறப்பு அடையலைன்னா மறுரூபம் அடைய முடியாது. எப்போ? ஆண்டவருடைய வருகையின் போது. புரிஞ்சுச்சா? தேவ நீதி உடையவர்களாயிருங்க. தேவ நீதி ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? ஜெனரலா விசுவாசமா வாழ்ந்துடலாம், நினைச்சுக்கிட்டு இருப்போம், நினைப்பு பழப்ப கெடுத்துரும். தேவ நீதி உள்ளவர். அப்ப நாம என்ன பண்ணணும்? இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதியாகமம் 18:19 படிங்க. எதுக்காக ஆண்டவர் நம்மள இந்த விஷயத்தை சொல்லி தரார்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். Genesis chapter 18 verse 19. அவன் தன் பிள்ளைகளுக்கும், ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும், தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், தனக்கு பின்வரும் பின்னுடைய தன்னுடைய சந்ததிக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, என் மகனாகிய ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் என்னுடைய நீதி நியாயத்தை அவன் சொல்லி தருவான். நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணுங்க. டேய் தம்பி, பாப்பா, காலையில 6:30 சபைக்கு முன்னாடினா 6க்கே ஓடி, இல்லைன்னா என் வீட்டுல சாப்பிடாத, அல்லது நான் என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத, என்கிட்ட சொல்லி கொடுங்க. நீதி நியாயத்தை சொல்லி கொடுங்க. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் எதிர்பார்த்தது என்ன? அவன் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் வீட்டாருக்கும் என்னுடைய நியாயத்தையும் நீதியையும் கர்த்தருடைய வழியையும் காத்து நடவுகள் என்று கட்டளையிடுவான். அப்ப நீங்கள் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? காட்டி கொடுக்கணும் வழியை. எப்படி? கட்டளை வழியாக. எப்படி? நீதியின் வழியாக. You have to teach your children. You have to teach your family members. If you fail to adapt the law of the Lord, you will not be blessed. You cannot be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. சொல்லித்தாங்க. எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். நீதி கிடையாது. அதுக்கு பேர் என்னது? கடவுளுடைய சன்னிதானத்துக்கு பயத்தோடு வாங்க. உங்க வாழ்க்கையில அநீதியா வாழ்ந்துகிட்டு நான் நீதியா இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. மாய்மாலம் பண்ணிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு, மனுஷனை ஏமாத்திட்டு, கடவுளை ஏமாத்திக்கிட்டு, குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு நான் உண்மையா இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. கடவுளுடைய ஆக்கினைக்கு நாம் தப்ப முடியாது, கோபத்துக்கு தப்ப முடியாது. மனுஷனுக்கு நீங்க மறைச்சிடலாம், ஏமாத்தலாம், பொய் சொல்லலாம், உண்மையுள்ள மாதிரி நம்ம நடிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எதுக்கு? தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு, தம்முடைய நீதியை விளங்க பண்ணும்படிக்கு. மனிதன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நம்ம யாரை ஏமாத்துறோம், எப்படி எல்லாம் நம்ம ஏமாத்துற மாதிரி பேசுறோங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். நம்ம ஒருத்தரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
அவங்க குழியில, அவங்க வெட்டின குழியில அவனே விழுந்துருவான். அவங்க வெட்டி வச்சிருக்கிற குழியில நம்ம வெட்டி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஏற்கனவே வெட்டி வச்சிருப்பான், அந்த குழியில அவனே விழுந்துருவான். கண்டிப்பா தெரியும், நம்ம ஏமாற்ற முடியாது. ஆகவே நீதி கர்த்தருடையது. அல்லேலூயா. நீதி கர்த்தருடையது. அதனால நம்ம எப்படி வாழணும்? நீதி நியாயமா வாழ்றது இல்லைங்க, நீதி நியாயத்தையும் கத்துக்கணுங்க. என்ன பண்ணணும்? கட்டளைகளை கற்றுக்கொள்ளணும். கட்டளைகள் என்ன பண்ணணும்? கத்துக்கொள்ளணும். முதல்ல வாக்குத்தத்தத்தை மோசேட்ட கொடுத்தாரா, லாவை கொடுத்தாரா? மோசேட்ட very first did Moses receive the blessing of the Lord or law of the Lord? எதை பெற்றுக்கொண்டான்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரா, சட்டங்களை பெற்றுக்கொண்டாரா? புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்தை தான் பெற்றுக்கொண்டார். அதுலதான் கட்டளை இருக்கு, அதுலதான் ஒழுக்கம் இருக்கு, அதுலதான் வாழ்கிற ஸ்டாண்டர்ட் இருக்கு. How to live, how to worship the name of the Lord. What are the rules and regulations? What are the commandments of God? இது எல்லாமே கட்டளைக்குள்ள இருக்கு. கட்டளை தாங்க வெளிச்சம், வேதம் தான் விளக்கு. வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. ஆமா, commandments is the lamp, law is the light. ஆமென், ஹல்லேலூயா. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், அதுதாங்க நீதி. நீதி வெளிச்சத்துக்கு வாங்க. உங்க நீதியை கொண்டாந்து இங்க உள்ள வைக்காதீங்க. ஆரோனுடைய பிள்ளைங்க அவன் நீதியை கொண்டாந்து உள்ள வைக்க பார்த்தான், ரெண்டு பேரும் அதே இடத்துல செத்து போனாங்க. தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. தவறு செய்யலாம், ஆனா ஏமாத்திட்டே இருக்காதீங்க. ஒழுங்குக்கு வந்துருங்க, மறைக்காதீங்க. கண்டிப்பா அது மிகப்பெரிய துரோகமா அல்லது சாபமா மாறும். நாளைக்கு உங்களுக்கு தான் அது ஆபத்து. ஆகவே நீங்க உண்மையா இருக்கலாங்க. உண்மை வேறங்க. உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை விட உண்மையா இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய நீதி எங்கிருந்து வரும்னா, தேவன் இட்ட கட்டளையில இருந்து தான் வரும். Hallelujah. You can produce the divine righteousness from the law of the Lord alone. Hallelujah. தேவனுடைய கட்டளையில இருந்து மாத்திரம் தான் எதை கொண்டு வர முடியும்? நீங்க நிறைய பாடலாங்க, நிறைய பாடலாம், அல்லது நல்ல அறிவடையலாம், ஆனா நீதி உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் இட்ட சகல கற்பனையின்படியேயும் அந்த இருவரும் வாழ்ந்தார்கள். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுது, ஸ்திரீகளுக்கு தலை எதுன்னு சொல்றது? கணவன் பத்தி சொல்லும்போது வேதம் சொல்லுது, அவன் இட்ட எதுவோ நல்லதோ கெட்டதோ கீழ்ப்படிங்கன்னு சொல்லுது. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் முதல்ல கீழ்ப்படிங்க. அதுதான் நீதி, அதுதான் நீதி. ஏன்னா ஸ்திரீக்கு தலை யாரு? கணவன். சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து. அல்லேலூயா. தலை சொல்றதாங்க சபையாகிய நம்ம கேட்கணும். அதாங்க நீதி. புரிஞ்சதா? ஆனா தலை கணவன் தான். ஹஸ்பண்ட் இஸ் மை ஹெட், ஓகே. ஆனா ஒண்ணும் மறந்துடாதீங்க, நான் தான் கழுத்து. நான் திருப்புறப்படிதான் அவன் திரும்பணும்னு நினைச்சீங்கன்னா நீதி காலி. என்னதான் தலையா என் புருஷன் இருக்கட்டுங்க, கழுத்து யாருங்க? நான் தாங்க இருப்பாங்க. கடவுளுடைய நீதி வேற, கடவுளுடைய நீதி வேற. தேவ கட்டளைக்குள்ளதான் தேவ நீதி மறைஞ்சிருக்கு. நெல்லுக்குள்ளதான் அரிசி மறைஞ்சிருக்கு. நெல்லுக்குள்ளதான்
அரிசி மறைஞ்சிருக்கு. கண்டுபிடிக்கிறீங்கல்ல? உரிமை அந்த அது என்னது, உண்மையை நீக்கிட்டு அரிசி எடுக்கிறோம்ல, கட்டளைக்குள்ளதாங்க நீதி மறைஞ்சிருக்கு. அதுதாங்க தேவ சாயல். இதுக்குதான் ரோமன் சாப்டர் 9 verse 29 9:29 சொல்லுதுங்க. 8:29 என்ன சொல்லுது? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி he has predestinated us to be conformed the image of his son. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அப்ப அந்த சாயல்ங்கிறது என்னது? இந்த likeness of God is nothing but the divine righteousness. ஆமென். தெய்வீக நீதிதான். இந்த நீதியை ஓவர் நைட்ல உங்களால கொண்டு வர முடியாது. ஒரே ராத்திரில நான் நீதியா மாறிறேன் முடியாது. இட்ஸ் a gradual process. தினந்தோறும் பழைய மனுஷன் அழியணும், புதிய மனுஷன் என்ன ஆகணும்? ஆமா, புதிய மனுஷனை புதுப்பிக்கணும். உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? You have to renew your inner man. You have to strengthen your inner man. You have to transform your inner man. You have to rejuvenate your inner man. உள்ளான மனுஷனை குறித்து நீங்க கவனமுள்ளவர்களாக இருக்கணும். அசதிகள் அவர்களாக இருக்கக்கூடாது. Be fervent in the spirit of God. Do not be slothful. Do not be lethargic, but be diligent. Amen. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். And serve the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய். என்ன பண்ணணும்? ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நீதியை கொண்டு வாங்க. நீதியை அறிந்து கொள்ளுங்க, நீதியை கற்றுக்கொள்ளுங்க, நீதியில வாழுங்க. நீதி என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும், நீதியை கற்றுக்கொள்ளணும், நீதியில வாழணும். புரியுதா? அறியணும், கற்றுக்கொள்ளணும், வாழணும், நீதியில வாழணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.